மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் காஸ்ட்ரோ அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். செல்ஸ்மேன் மாதிரி விஜயை பயன்படுத்துறாங்க. இதான் உண்மை. பார்க்கவா, பக்கத்துல நிக்கலாம், கூட இருக்கலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். வேற ஏதாவது கூட நான் மோசமா பேசுவேன். த்ரிஷாவை கூப்பிட்டு போக தெரிஞ்ச நீ கல்பத்தி ஃபேமிலியோட மேரேஜுக்கு அந்த ரசிகரை போய் பாத்தியா ஹாஸ்பிட்டல்ல? அந்த ரசிகனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தியா? நீ ஒரு பைசா நீ கொடுத்தியா? தமிழ்நாட்டின் பாதுகாவலன், தமிழர்களுக்கு எதிர்காலம் விஜய், தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர். நீ ஒரு நீ பொறுத்தவரை நீ தமிழ்நாட்டில் இஸ்ரேல போய் எதுக்கும் அப்பேன்னு சொன்ன? நீ இஸ்ரேலுக்கு பிறந்தியா? நீ வெளியே வர வேணாம், நீ ஆணியே புடுங்க வேணாம். ஏன்னா தேவையில்லாத ஆணி தான் நீ புடுங்குவ. தயவு செய்து நீ நீலாங்கர வீட்டுக்குள்ள, பட்டணம்பாக்கம் வீட்டுக்குள்ள போய் இரு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, தாவேகா இன்னுமே தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாட்கள் ஆகியுமே வெளிவரல அப்படின்னு சொல்லப்பட்டது நிலைமையில உங்க பிரச்சாரம் செய்யறதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? நான் தான் சொல்லிட்டேன்ல, RSS பாஜகவோட பி டீம், நரேந்திர மோடி, அமித்ஷா, 3% பிராமண பார்ப்பன கும்பல், மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயருடைய கைக்கூலி தான், வேட்டை நாய் தான் விஜய், தாவேகா நிர்வாகிகள், தாவேகா அணில் குஞ்சுகள். இதை நான் ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். பல மாதங்களா, பல ஆண்டுகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபி RSS உடைய பி டீம் தான் தாவேகா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல. தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுல ஒன்னும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஃபண்டிங் பாஜக தான் பண்றான். 10,000 கோடி கொடுத்திருக்கான். ஆதவர்ஜனா மூலியமா ஃபண்டிங் பண்றான். ஆதவர்ஜனா தான் புரோக்கர், ஏஜென்ட், இன்டர்மீடியேட் மாதிரி பாஜக RSSக்கும் தாவேகாக்கும் விஜய்க்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல லெவல்ல ஃபண்டிங் வருது அவங்களுக்கு. விஜய் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டாரு. ஆதவர்ஜனா ஃபண்டிங் பண்றான். லாட்டரியில கொள்ளையடிச்சிருக்காங்கல்ல, இந்திய வடகிழக்கு மாநிலங்கள் ஏழைகளை கொள்ளையடிச்சிருக்காங்கல்ல, அந்த பணத்தை வச்சு அவன் ஃபண்டிங் பண்றான். அப்புறம் பாஜக RSS ஃபண்டிங் பண்ணுது, நரேந்திர மோடி, அமித்ஷா ஃபண்டிங் பண்றாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணும்? அதுதான் தாவேகா. பாஜக ஃபண்டிங் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது முன்னாடியே விமர்சனமா வைக்கப்பட்டாலுமே இப்போ பாண்டிச்சேரியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாவேகாவோட வேட்பாளர்கள் லிஸ்ட்ல பாதி பேர் பாஜக அதிமுகவுல இருந்து எடுத்திருக்காங்க சார். எப்படி பாக்குறீங்க? நான் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு கத்தி தாவேகா அணில் குஞ்சுகளோ, தாவேகா தக்குரிகளோ, தாவேகா தக்குரி தலைமை விஜயோ, தாவேகா நிர்வாகிகளோ திருந்த போறது கிடையாது. அவங்க தமிழ்ன துரோகிகள். வார்த்தையை பதிவு பண்றேன். விஜய் ஜோசப் விஜய் தாவேகா தமிழ்ன துரோகி. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, அதுக்கு நான் ஆதாரம் கொடுக்குறேன். இந்த ப்ரூஃபோட பேசுறேன். என் ப்ரூஃபோட பேசினாதான் இவங்க நம்மள நம்புவாங்க. ஏன்னா தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டு பெண்கள், நான் வாசிக்கிறத கேளுங்க. பாஜக முன்னாள் MLA நியமனம், லாஸ்பேட்டை தொகுதி. தாவேகா முதல் வேட்பாளர் பட்டியல்ல வந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களை வாசிச்சுட்டு இருக்கேன். பாஜக அதிமுக வெளியே வந்தவங்க. பாஜக அதிமுக எவன் வெளியே வரானோ, RSS எவன் வெளியே வரானோ, அவன் தாவேகாவுடைய முதல் வேட்பாளர் பட்டியல்ல புதுச்சேரி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கான். நான் பேரை வாசிக்கிறேன். பாஜக முன்னாள் MLA நியமனம் சாமிநாதன். எந்த தொகுதி? லாஸ்பேட்டை. இந்த பாஜக தாவேகா வந்தவர். புரியுதா உங்களுக்கு? அடுத்து அசானான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதிமுக முன்னாள் MLA, காரைக்கால் தெற்குல இருந்தார். அவர் வந்திருக்கிறாரு. அறிவிச்சிருக்காங்க காரைக்கால் தெற்குக்கு. இதுக்கு தாவேகாவோட வேட்பாளரா. அசானா அதிமுக முன்னாள் MLA தாவேகாக்கு வந்திருக்காரு. அடுத்து பாருங்க, சாய் சரவணகுமார் பாத்தீங்கன்னா பாஜக முன்னாள் அமைச்சர், எங்க புதுச்சேரியில. இப்ப திரும்ப தாவேகாக்கு வந்துட்டாரு. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர். இவரு ஊழல் செஞ்சதா இடையில ஒரு ஆமா, பாஜக RSS இருக்கேன் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பாலியல் இதுல ஈடுபடுவான், கொள்ளக்காரன், ஊழல் பண்றவன், அயோக்கியத்தனம், எல்லா வேலையும் பண்ணுவான். அப்படிதான் அந்த பாஜக அரசு அப்படித்தானே. ஏன்னா அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு திருப்புவனை தொகுதியை கொடுத்திருக்காரு. யாரு? தாவேகால விஜய் கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்து வாங்க, ராமு பாஜக முன்னாள் நிர்வாகி, மணவேலி தொகுதியை கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்து வாங்க, பிரகாஷ் குமார் சுயேட்சை MLA, பாஜக ஆதரவு. ஏன்னா இவர் இருந்திருக்காரு, சுயேட்சை MLA பாஜக ஆதரிச்சிருக்காரு. அவருக்கு முத்தியல்பேட்டை தொகுதியை கொடுத்திருக்காரு விஜய் தாவேகால. அடுத்து பெரியசாமி பாருங்க, அதிமுக முன்னாள் MLA, நெட்டப்பாக்கம் தொகுதியை கொடுத்திருக்காரு. ரங்கசாமி யாருன்னு நமக்கு தெரியும். ரங்கசாமி யார் கூட்டணியில இருக்கிறா? பாஜக RSS கூட்டணியில இருக்கிறாரு. NR காங்கிரஸ் கொண்டு போய் அடமான வச்சிட்டாரு பாஜக RSSக்கு. அதான் ரங்கசாமி.
இப்ப ரங்கசாமியோட உங்க உறவு என்ன, புசி ஆனந்த் உறவு என்ன, விஜய் உறவு என்ன நமக்கு தெரியும். இப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க, அதிமுக பாஜக எவன் வேணா வெளியே வரானோ அவன் ஃபுல்லா எங்க போறான், தாவேக்காக போறான். ஓகே. இது வெளிய வரவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராமு வந்து பாஜக விட்டு விலகிட்டாரா? இன்னும் பாஜகவுல தான் இருக்கிறாரா? எந்த ஒரு செய்தியுமே இல்லையே. மேடம் விலகுனாலும் சேர்ற சேர்க்கை அப்படின்னு நீங்க பாருங்க. விலகவே இல்லைன்னு சொல்றேன். விலகின இல்ல செய்தி அதான் மேடம், இல்ல. விலகலைனாலும் அதான் விலகினாலும் சேர்த்துக்குவாரு, விலகலாம் சேர்த்துக்குவார் விஜய். ஏன்னா விஜய் இயக்குறது பாஜக அரசு நமக்கு இதுல இருந்து தெரியுது. ஓகே. அதுக்கடுத்து வந்து அருண்ராஜ், நம்ம தமிழ்நாடு தாவேகால பாத்துக்கோங்க, புதுச்சேரி தாவேகாவை நீங்க விடுங்க, தமிழ்நாடு தாவேகா நீங்க எடுத்துக்கோங்க. அருண்ராஜ் ஐஆர்எஸ் எப்படி விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தாரு, பாஜக தான் ஆர்எஸ்எஸ் தான் அவர் அனுப்பிச்சு விட்டுச்சு. உடனே விஆர்எஸ் வாங்கிட்டு உடனே அனுப்புறாங்க மத்திய அரசு. ஆதவர்ஜனா கைக்கூலி, ஆர்எஸ்எஸ் பாஜக, மோடி அமித்ஷா கைக்கூலி தாவேகால. அப்படி நீங்க வாங்க எல்லாருமே நீங்க எடுத்துக்கோங்க. நிர்மல் குமார், புஷி ஆனந்த், இப்படி நீங்க வரிசையா லிஸ்ட் போட்டீங்கன்னா எல்லாருமே பாஜக ஆர்எஸ்எஸ் ஓட எலமெண்ட், சங் பரிவார் எலமெண்ட், ஜாதிவரி மதவெறி எலமெண்ட், 3% பார்ப்பன கும்பலோட எலமெண்ட். இதுக்கு மேல சாட்சிகள் நான் எப்படி கொடுக்க முடியும், எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு வந்து எல்லாமே அம்பலமா சாட்சியோட அம்பலப்படுத்திட்டு இருக்கேன். நான் வந்து உதார வாய் பிரச்சாரம் பண்றேன் கிடையாது, வாய்ச்சொல் வீரன் கிடையாது, நான் செயல் வீரன். நான் வந்து உதாரணமா உங்களுக்கு நான் சாட்சியோட கொடுத்துட்டு இருக்கிறேன். தாவேகா வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக பி டீம், ரெண்டுமே வந்து இருகுழல் துப்பாக்கி மாதிரி, ஒரு நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி, தாய் பிள்ளை மாதிரி. அதாவது இதுல நீங்க சந்தேகப்பட தேவையே உங்களுக்கு இல்ல. ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய பிள்ளைகள் தான் விஜய், தாவேகா, சைமன் செபஸ்டியன் சீமான், நாம் தமிழர் கட்சி தம்பிகள், நாம் தமிழர் கட்சி எல்லாமே. இதுல உங்களுக்கு டவுட்ஸே வேண்டாம் உங்களுக்கு. இது வந்து நம்ம இப்ப பேசுறது வந்து பாண்டிச்சேரி. ஆனா தமிழகத்திலயுமே வந்துட்டு 110 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை முதற்கட்டமா அறிவிக்க போறதுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சார். அப்ப அந்த 110 தொகுதிகள் இவங்கன்னா பேலன்ஸ் இருக்கவங்க வந்து மறுபடியும் பாஜகவுல சேர்ந்தவங்களுக்கு தமிழகத்துல இடம் கொடுக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. அதான் மேடம், இப்ப என்னன்னா 236 தொகுதி தனித்துன்னு சொல்றாருல, கண்டிப்பா பாஜக அரசுக்காரனுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, அதிமுக காரனுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அப்படியே புதுச்சேரி ஃபார்முலா இங்கே அப்ளை ஆகும். நீங்க தமிழ்நாடு ஃபார்முலா புதுச்சேரி அப்ளை ஆகுன்னு நீங்க சொல்லுங்க. புதுச்சேரி ஃபார்முலா தமிழ்நாடு அப்ளை ஆகுன்னு சொல்ல வேண்டாம். தமிழ்நாட்டுல பண்ண போறது புதுச்சேரி அப்ளை பண்ணிருக்காரு. நீங்க இப்ப செங்கோட்டையனா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவர்ஜனா இருக்கட்டும், ராஜ்மோகனா இருக்கட்டும், அருண்ராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாஜக அரசு கைக்குலிங்க தான். இப்ப எல்லாருமே நீங்க ஒண்ணு இல்ல, நம்ம இவர் இருக்கிறாருல, நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு யாரு கைக்கூலின்னு தெரியும் உங்களுக்கு? அவர் ஒரு பத்திரிகையாளர். நீங்க சொல்லாதீங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து அதிமுக பாஜக அரசு கைக்கூலி. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பத்திரிகையாளரே கிடையாது என்னைய பொறுத்தவரை. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இயக்குறது யாரு? சத்யகுமார், அட்வொகேட் சத்யகுமார், சிஏன்னு போட்டுக்கோப்ல. அவர் பல டிகிரி போடுவார். அவர் தான் வாழும் அம்பேத்கர்ன்றாரு விஜய். சத்யகுமார் பாஜக அரசு காரர், சங் பரிவார். புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க வாங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இப்படியே ஒரு லிஸ்ட் எடுங்க. நீங்க சிடி பிரபாகரா இருக்கட்டும், எல்லாருமே அதிமுக அங்க போய் உட்காந்துருக்கான், பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்க அங்க போய் உட்காந்துருக்கான். அதான் நான் சொல்றேன் இல்ல, தாவேகா என்பது பாஜக ஆர்எஸ்எஸ் அதிமுக கொள்ளையர்கள், அயோக்கியர்கள், மாமா வேலை பாக்குறவங்க, தமிழ் சமூகத்துக்கு வந்து எட்டப்ப வேலை பாக்குறவங்க, தமிழ் சமூகத்துடைய துரோகிகளுடைய கூடாரம் தான் தாவேகா. தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. எவெல்லாம் தாவேகாக்கு போறானோ அவன் ஃபுல்லா தமிழ்ன துரோகி, தமிழ்ன துரோகி, தமிழ்ன துரோகி. விஜய் என்பவன் தமிழ்ன துரோகி. தாவேகால இருக்கக்கூடிய அனில் குஞ்சல் எல்லாருமே தமிழ்ன துரோகி. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, நீ டைரக்டா எதிரின்னு வந்து போதுடா, உன்னை நான் வந்து மதிப்பேன், உன்னை நான் வந்து பாராட்டுவேன். பரவாயில்லையே, டேரக்டா வந்து நம்ம கூட மோதுறாங்களே, இவன் தான்டா வலிமையான எதிரி அப்படின்னு சொல்லி நான் பெருமையா அவங்க கூட சண்டை செய்வேன். அம்பேத்கர், பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல், திராவிட ஆதரவாளர்கள், புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து என்ன சொல்றதா வந்து மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளுடைய ஆதரவாளர்கள் நம்ம வந்து பகிரங்கமா வந்து அவன் எதிரி டிக்ளேர் பண்ணிட்டானா அவங்க நம்ம சண்டை செய்வோம். ஆனா அந்த மாமா வேலை பாக்குறது, இந்த அரசியல் இருக்கிறது, புரியுதா உங்களுக்கு? அரசியல் இருக்கிறது, அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த எட்டப்ப வேலை பாக்குறது, ஏன்னா இந்த மாதிரி வந்து அரசியல்ல வந்து இந்த மாதிரி காட்டி கொடுப்பது, வேற மாதிரி சில வேலைகளை பண்றது, அதை என்னன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது நமக்கு பிடிக்காது. புரியுதா உங்களுக்கு? இது நமக்கு சுத்தமா பிடிக்காது. டைரக்டா மாவீரன் நேரடியா மோதக்கூடியவன் கோலைதான் வந்து இந்த மாதிரி வேலையை பார்ப்பான். இந்த மாதிரி ஆட்கள் வந்து நான் மதிப்பதில்லை அரசியல். ஏன்னா வந்து இவனுக்கு எல்லாருமே வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் 3% பிராமண பார்ப்பன கும்பலுடைய கைக்கூலிகள். மயிலாப்பூர் துக்ள குருமூர்த்தி ஸ்கிரிப்ட் தான் ஆடிட்டு இருக்காங்க. தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், அப்புறம் வந்து சிஏக்கள், அறிஞர்கள், எக்ஸ் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அப்படின்னு யாருமே தயவுசெய்து நீங்க நம்பாதீங்க. எல்லா இடத்துலயும் பாஜக ஆர்எஸ்எஸ் கைக்கூலி இருக்கிறான். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சத்யகுமார், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, நீங்க அதிமுக இருந்து எல்லாம் போயிருக்கானோ தாவேகாக்கு, செங்கோட்டையில இருந்து எல்லாருமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து யாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கோ. மயிலாப்பூர் துக்ள குருமூர்த்தி ஐயர் ஸ்கிரிப்டுக்கு இவங்க நடிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு எல்லா கூட்டணிகளில் எத்தனை தொகுதி எல்லாமே கொடுத்த உடனே எல்லாரும் பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆனா தாவேகால மட்டுமே ஒரு பிரச்சாரம் செய்யறாங்க. அப்படின்னா நீங்க வந்து விஜய பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, அப்படின்னா எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி ஒரு பிரச்சாரம் எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் மேடம், அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மேடம், இப்ப சில் ஸ்மிதா இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு பிடிச்ச நடிகை, மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் இந்தியன் சினிமால. அவங்க மாதிரி யாருமே முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்துல ஒரு பாட்டு கொண்டு வருவாங்க.
Okay. ஐட்டம் சாங் கொண்டு வருவாங்க. ம். அந்த ஐட்டம் சாங்காவே பல பேர் வருவான். அந்த ஐட்டம் சாங்க பாக்குறது தான் அந்த படத்துக்கே வருவான். பார்த்தா படம் 100 ஆண்டு 100 நாள் ஓடிடும், மெகா ஹிட் ஆயிரும். வெள்ளி விழா, வைர விழா, கோல்டன் ஜூப்ளி அளவுக்கு போயிடும் அந்த படம். Okay. அது மாதிரிதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து கொள்கை, கோட்பாடு, தத்துவம் பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. மக்கள் நல திட்டங்களை பத்தி பேச தெரியாது, மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேச தெரியாது, மக்களுக்கு போராட மாட்டான், களத்துக்கு வர மாட்டான், எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க மேடம். தாவேகா தக்குரி தலைமை விஜய், தாவேகா அனில் குஞ்சல், தாவேகா நிர்வாகிகள் சில்ஸ்மிதா மாதிரி விஜயை பயன்படுத்துறாங்க. இதான் உண்மை. பார்க்கவா, பக்கத்துல நிக்கலாம், கூட இருக்கலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம், வேற ஏதாவது கூட நான் இன்னும் மோசமா பேசுவேன். அதெல்லாம் அவங்க ரசிகர்களே சொல்றாங்க. அவர் கூட நான் அது பண்ணணும் இது பண்ணணும், நான் ஓபனா பேச வரும்ல. பெண்ணா மாறணும் அப்படின்லாம் இல்ல ஆசைப்படுறேன். அதுதான் மேடம், நான் அதான் சொல்றேன்ல மேடம், நான் பெண்ணா மாறணும், ஆணா மாறணும், கூட இருக்கணும், அது அப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் பேசுறாங்க. நான் ஓபனா பேச வரும்ல, பேசினா ரொம்ப கேவலமா போயிடும். நான் மரியாதை நிமித்தமா வந்து ஊடக அறத்தோட நான் பேச விரும்புறேன். Okay. ஏன்னா அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க, என்ன டபுள் மீனிங்ல நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்படி பேசுறாங்க. அப்ப அதுதான் சொல்றேன், அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து என்னன்னா, விஜய் வந்து அவங்க அப்படிதான் யூஸ் பண்றாங்க. ஐட்டம் சாங் வர சில்ஸ்மிதா மாதிரி யூஸ் பண்றாங்க. ஓபனா இதுக்கு மேல பேச முடியாது பச்சையா. Okay. ஏன்னா அப்ப அதுதான் நீங்க பண்றாங்க. விஜய் நான் பார்க்கலாம், விஜயோட போட்டோ எடுக்கலாம், வேற ஏதாவது விஜய் நான் கூட இருந்துக்கலாம் அப்படின்னு பேசுறது, இது வந்து கொச்சையா நான் பேச விரும்பல, கடந்து போறேன். அப்ப இது காரணம் என்ன? இந்த மாதிரி கவர்ச்சி, இந்த மாதிரி ஒரு இதை தூண்டுறது. அங்க ஒண்ணும் கிடையாது அப்படி ஒண்ணும் விஜய்கிட்ட. விஜய் வந்து இந்தியன் சினிமால ஒண்ணும் பெரிய அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டோட அரக்கோணத்தை தானா யாருக்குமே விஜய் தெரியாது இந்தியால. உலக லெவல விஜய் யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. டெல்லியில விசாரணைக்கு போகும்போது கூட சுத்தி 2000 பேர் வந்ததா அது சொன்னாங்க. நீ 41 பேரை படுகொலை பண்ணிட்டு போயிருக்க விசாரணைக்கு சிபிஐ. உன்னைய நீ பண்ண தப்புக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்காங்க, அடிச்சு புடனையில வச்சு கூப்பிட்டுருக்காங்க, வாடா டெல்லிக்குன்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? அரக்கோணத்தை தாண்டினா இந்தியால யாருக்குமே விஜய் தெரியாது. சென்னை டு கன்னியாகுமரி தெரியும், ஏன்னா தமிழ்நாடு, தமிழ்நில பகுதி, தமிழர்கள் வாழ்றோம். விஜய் ஒரு தமிழர்னால தெரியுது, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? விஜய் இந்தியா லெவல ஒரு பெரிய ஸ்டார் கிடையாது, உலக லெவல விஜய் ஒரு ஸ்டாரே கிடையாது. ஹாலிவுட்ல எல்லாம் உன்னை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க, பாலிவுட்ல உன்னை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. ஏதாவது பாலிவுட் படம் நடிச்சிருக்காரு அவரு? ஹிந்தி சொல்லுங்க நீங்க. நடிச்சது இல்ல. தெலுங்கு படம் நடிச்சிருக்காரா? இல்ல. மலையாள படம் நடிச்சிருக்காரா? கன்னட படம் நடிச்சிருக்காரா? தமிழ்நாடுக்குன்னு ஏதோ நடிச்சு வந்துட்ட உங்க அப்பா. எல்லா லாங்குவேஜ்லயும் டப் செஞ்சு டப்பிங் எல்லாரும் தான் மேடம் பண்றாங்க. சிவகார்த்திகேயன் தான் பண்றாங்க, விஜய் சேதுபதி தான் பண்றாங்க, யோகி பாபு படத்தை டப்பிங் பண்றாங்க, சுந்தர்சி படத்தை பண்றாங்க, பவர் ஸ்டார் படத்தை பண்றாங்க டப்பிங். நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. இந்தியால நீ ஒரு ஆளே கிடையாது, பாலிவுட்ல நீ ஒரு ஆளே கிடையாது, இந்தியன் சினிமால நீ ஒரு ஆளே கிடையாது. ஹாலிவுட்ல உன்னை மதிக்க கூட மாட்டான். உன்னை முதல்ல உன்னை யாருன்னே தெரியாது யாருக்குமே. நீ தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். அதுவும் முடிஞ்சிச்சு, சினிமா மார்க்கெட் முடிஞ்சு, அரசியல் முடிய போகுது 2026 மேவோட. நான் என்ன சொல்றேன் மேடம், இவர்கள் அனைவருமே தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. விஜய் வந்து இன்னொன்னு சொல்றேன், அட்லியோட இதுக்கு போறாரு, மும்பைக்கு வளைகாப்புக்கு போறாரு. அட்லி மனைவி வளைகாப்புக்கு போறாரு, மும்பைல ஏற்பாடு பண்றாங்க, இவர் போறாரு. இப்போ ஒரு ரசிகன் தஞ்சாவூர்ல செத்து போயிட்டான். இப்பதான் கோவம் வருது, இந்த இடத்துல மேடம் கோவம் வருது. தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் கோவப்படுறேன்னா, உண்மைகளை நான் பேசி கோவப்படுறேன். ஒரு ரசிகன் வந்து துடிக்க செத்து போறான், இறந்து போயிட்டான் விக்னேஷ் அந்த பையன். அவங்க அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல்ல புலம்பினாரு. விஜய் வந்து 41 பேரை கொலை பண்ணாங்க கரூர்ல, அதுக்கே அந்த விஜய் இப்ப என்னன்னு கேட்கல, என் மகனுக்கு வந்து நிக்க போறான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லி அவங்க அப்பா கதறாரு. ஒரு ஏழை அப்பா கதறான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல்ல. மகன் குத்தூர கொலையுறமா கிடக்குறான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ள. விக்னேஷ் அந்த பையன் விஜய் ரசிகன். தஞ்சாவூர்ல விஜய் பார்க்க போறேன்னு பைக்கை ஓடிட்டு போய் விஜயோட வண்டிக்கு பின்னாடி போய் விழுந்து, வண்டிக்கு முன்னாடியே பின்னாடியே விழுந்துட்டான். மண்டை அடிபட்டு ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டான் அந்த பையன், கோமா ஸ்டேஜ் லெவலுக்கு போயிட்டான் அந்த பையன். த்ரிஷாவோட அதுக்கப்புறம் தான் கல்பதி அகரம் குரூப் மேரேஜுக்கு நீ போற. த்ரிஷாவை கூப்பிட்டு போக தெரிஞ்ச நீ கல்பதி அகரம் ஃபேமிலியோட மேரேஜுக்கு அந்த ரசிகனை போய் பாத்தியா ஹாஸ்பிட்டல்ல? அந்த ரசிகனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தியா? நீ ஒரு பைசா நீ கொடுத்தியா? விசாரிச்சியா அந்த ரசிகன் என்ன ஆனான்னு? இப்ப ரைட், ஓகே, ஹாஸ்பிட்டல் அந்த பையன் கிடந்தான், 19 நாள் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு, நேத்து செத்து போயிட்டான் அந்த பையன் விக்னேஷ். பாத்தீங்களா இல்லையா பிரேக்கிங் நியூஸ்ல? விஜய் உனோட ட்விட்டர்ல அஞ்சலி போட்டியா? ஓபனா நான் கேக்குறேன், உனக்கு இனிமேல் மரியாதையே கிடையாது. உனக்கு இனிமேல் தமிழ்நாட்டுல அஞ்சலி போட்டியா? அந்த பையனுக்கு வீர வணக்கம் போட்டியா? அஞ்சலி போட்டியா? என் ரசிகன் விக்னேஷ் மறைந்து விட்டான், ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், அவனுக்கு இழப்பீட நான் ஒரு 10 லட்ச ரூபாய் தொகையை கொடுக்குறேன், கொடுத்தியா நீ? அட்லியோட வளைகாப்புக்கு போக தெரியுதுல மும்பைக்கு, த்ரிஷா போட்ட சேலையை கட்டிட்டு போக தெரியுதுல? த்ரிஷா என்ன சேலை கட்டினாங்க? ப்ளூ கலர் கட்டினாங்க, ஒரு டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ. அந்த ப்ளூ கலர் சாரியை கட்டிட்டு, பீகாக் ப்ளூ சாரியை கட்டிட்டு நீ போறல, அந்த கலர்ல ஒரு ஷர்ட் போட்டு போறல அட்லியோட இதுக்கு. இவங்க பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க மும்பை அப்படின்னு போட்டு அவங்க போட்டிருக்காங்க. அதை எல்லாருமே நான் ஊடகத்துல பேசுறது நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சமூக வலைதளத்துல. அதே கலர் ப்ளூ போட்டு நீ போற அந்த மும்பைல போய் அந்த நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்ற அட்லியோட வளைகாப்புல. ஏன் ஒரு ரசிகனை நீ வந்து கேட்கல? சொல்லுங்க நீங்க. இப்படிதான் ஓபனா நான் பேசுவேன். ஏன் ஒரு ரசிகனை நீ கேட்கல? அவன் இறந்ததுக்கு ஏன் அஞ்சலி செலுத்தல? அவன் வீட்டுக்கு ஏன் போல? அவன் சவ ஊர்வலத்துக்கு நீ ஏன் போல? அடக்கத்துக்கு நீ ஏன் போல? சொல்லு. நீ மனுஷனா? நீ நான் கேட்கிறேன், சொல்லுங்க மேடம். யோசிச்சு பாருங்க மேடம். அப்ப பிள்ளை இழந்துட்டா மேடம். அந்த அப்ப படிச்சு சொல்லியிருக்காரு, விஜய் பின்னாடி போறா, நீ உயிரை விட்டுருவடா, உன் வாழ்க்கை நாசமாயிரும்டா, எதிர்காலம் பாதிக்கப்பட்டா சொல்லியிருக்காரு அந்த அப்பா. அந்த பையன் இறந்துட்டான். இப்ப ஏன்டா ஒரு
ரசிகை இறந்தது கூட நீ அஞ்சலி செலுத்த மாட்டியாடா? ஒரு ட்விட்டர்ல போஸ்ட் பண்ண மாட்டியாடா? ஒரு பைசா பணம் கொடுக்க மாட்டியாடா? நீ மனுஷனடா? நீ மிருகண்டா? நீ என்னை பொறுத்தவரை நீ மனுஷனே கிடையாது. முதல்ல ஒழிக்கப்படணும் நீ அரசியல். என்னை பொறுத்தவரை இவனை விடக்கூடாது. இவன் மனைவிக்கு உண்மையா இல்ல, பிள்ளைக்கு உண்மையா இல்ல, அப்பனுக்கு உண்மையா இல்ல, அம்மாவுக்கு உண்மையா இல்ல, ரசிகனுக்கு உண்மையா இல்ல, எவனுக்குமே நீ உண்மையா இல்ல. அரசியல் களத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ உண்மையா இல்ல. நீ மனுஷனா? நீ முதல்ல நான் கேக்குறேன். கொதிச்சு போய் பேசுறேன் மேடம் நானு. அந்த ரசிகை செத்து போயிட்டான் அப்பாவி, அந்த ஏழை, அவன் வறுமையில வாழ்ற குடும்பம் அது. இன்னைக்கு அவனுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல, பணம் கொடுக்கல, அஞ்சலிக்கு போல, இறக்கத்துக்கு போல, அடக்கத்துக்கு போல, சுடுகாட்டுக்கு நீ போல. மனுஷனாடா நீ? யோசிச்சு பாருங்க மேடம் நீங்க. இப்ப திலீபன் இறந்தாரு, சிவ திலீபன், தமிழ் மே 17 இயக்கத்துல திருபுரம் காந்தியோட பார்க் ஸ்டேஷன்ல போராடினாங்க. போராடி அவர் வந்து உயிர் நீத்தார். ரயில் மாடி பாஞ்சு தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தார். ஒரு ஒப்பற்ற போராளி, தமிழ் சமூகத்துடைய ஒரு மா வீரன், ஒரு தியாகச்சூடர், தமிழ் மொழிக்காக தன்னையே தியாகம் செய்த ஒரு தியாகச்சூடர். அவருக்கு நீ அஞ்சலி செலுத்தினியா? போஸ்ட் போட்டியா? போஸ்ட் போட்டியா நீ? அவரோட இறப்புக்கு போனியா நீ? களத்துக்கு ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சியா? போக மாட்டான் இவன். ஆனா தமிழ் மொழியின் பாதுகாவலன், தமிழ்நாட்டின் பாதுகாவலன், தமிழர்களுக்கு எதிர்காலம் விஜய், தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர். நீ ஒரு பொறுத்தவரை நீ தமிழ்நாட்டுல நீ யாரா? நீ முதல்ல தமிழ்நாட்டுக்கு நீ கைக்கூலி, துரோகி, பாஜக அரசு கைக்கூலி, பார்ப்பன கும்பல், பிராமண கும்பலுடைய கைக்கூலி இவன். இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள். யோசிச்சு பாருங்க மேடம், ஏன் இவ்வளவு கோச்சு பண்ண? எப்படி ஸ்டார்ட் பண்ண? இப்ப எது கோச்சு போய் பேசிட்டு இருக்கேன்? இவன் பண்றத பாருங்க நீங்க. அப்ப எனக்கு ரசிகன் உயிர் போச்சு. ஒரு ஒப்பற்ற தமிழ் சமூகத்தின் போராளி சிவ திலீபன் இறந்துட்டாரு. அதுக்கு போகல, அஞ்சலி செலுத்தல, ஒரு இரங்கல் தெரிவிக்கல. நல்ல கண்ணையாவோட இதுக்கு வந்திருக்கிற இரங்கலுக்கு எங்க பாலநிலத்துக்கு வந்திருக்கிற, சிபிஐ ஆபீஸ்க்கு டீனருக்கு வந்திருக்கிற. நீ குடிச்சிட்டு கஞ்சாரஸ் வந்தேன்னு சொல்றாரு நக்கீரன் கோபால். நான் சொல்லல, நக்கீரன் கோபால் சொல்றாரு. ஓபனா யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காரு. சரக போட்டு கஞ்சா போட்டு அஞ்சலி செலுத்த வந்தேன் நல்ல கண்ணுக்கு சொல்றாரு. அப்ப எதை கொண்டு நான் அடிக்கிறது சொல்லுங்க நீங்க? இல்ல இப்படி நம்ம வார்த்தையாக குற்றச்சாட்டை வச்சிடலாம் இல்லையா மேடம்? நக்கீரன் கோபால் ப்ரூஃப் எல்லாம் பேச மாட்டாரு. ஓபனா நக்கீரன்ல போட்டிருக்காரு மேடம், யூடியூப்ல ஓபனா போட்டிருக்காரு. சரக போட்டு கஞ்சா போட்டு வந்தான் நல்லக்கண் ஐயாவுடைய இதுக்கு அஞ்சலி செலுத்த. நக்கீரன்ல வந்து த்ரிஷா கூட கேரவன்ல இருந்தாங்க அப்படின்னு கூட தான் போட்டிருக்காங்க. அது வேணும் மேடம், அப்படி கிடையாது. எனக்கு அது தேவை. த்ரிஷா கூட கேரவன்ல இருந்து எங்கிட்டாலும் போங்க நீங்க, அதுக்கு கவலை கிடையாது. நல்லக்கண்ணையாவுடைய அஞ்சலிக்கு வீர வணக்கம் செலுத்த எல்லாரும் போறோம். நீ எதுக்கு சரக்கு கஞ்சா போட்டு வந்த அந்த இடத்துக்கு? பதில் சொல்லுங்க முதல்ல. நீங்க போட்டு வந்தியா இல்ல? நீ சரக்கு கஞ்சா போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தியா? நீ என்ன போட்டு வந்த வாயில்? நீ முதல்ல சொல்லு. கூலி போட்டு நீ என்ன போட்டு நீ முதல்ல சொல்லு, எனக்கு பதில் இருக்கு. அப்ப நீ மோசமானவன். நீ தமிழினத்தின் எதிரி, தமிழினத்தின் துரோகி. நீ ஒழிக்கப்பட அழிக்கப்பட வேண்டியவன் நீ. அப்ப இந்த மாதிரிலாம் இவன் பண்ணுவானா? இவனை நான் வந்து கொஞ்சம் பண்ண வச்சுட்டு நான் இன்டர்வியூல இது மாதிரி எவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். சாடிஸ்ட் மேடம். இது வந்து சைக்கோ. புரியுதா உங்களுக்கு? இது வந்து தமிழ் அரசியலுக்கு தகுதி இல்லாத, லாயக்கு இல்லாத, மனுஷனால கூட தகுதி இல்லாத மேடம். இது மிருகம். அது புரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேல சாட்சியோட அம்பலப்படுத்தவே முடியாது மேடம். என்னால கொதிச்சு போயிருக்கேன் நான். ஏன்னா என்னடா அது, ஒரு செத்து போனா அஞ்சலி செலுத்த மாட்டான், ஒரு வீர வணக்கம் செலுத்த மாட்டான், போஸ்ட் போட மாட்டான். ஒரு மாபெரும் தலைவன், தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவன் நல்லக்கண்ண அஞ்சலி செலுத்த வர சரக்கையும் கஞ்சாயம் போட்டு வரான். யாரையா நீ முதல்ல அப்படின்னு என்ன ரகம்னே புரியல நமக்கு. யோசிச்சு பாருங்க மேடம். இப்ப எந்த பிரச்சனையாவது பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக அவ்வளவு அநீதிகள் பண்ணிட்டு இருக்கான். எல்பிஜி சிலிண்டர் இப்ப கிடைக்க மாட்டேங்குது, கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. நீ தான் சொன்ன வீட்டுக்கு நான் கேஸ் கொடுப்பேன், சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்க, வாக்குறுதி கொடுத்திருக்க, மேனிபெஸ்டோல சொல்லியிருக்க 6 சிலிண்டர்னு. நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நரேந்திர மோடி, அமித்ஷா கேள்விகள் முதல்ல. ஏன் அந்த ஹர்மூஸ் அந்த ஸ்ட்ரைட் அடைச்சிருக்காங்க ஈரான்? ஏன் அந்த எண்ணெய்கள் வரமாட்டேங்குது? எல்பிஜி கேஸ் ஏன் வரமாட்டேங்குது? அது எப்படி ஹர்மூஸ் நீரிணையை அணைச்சிருக்கிறதுக்கும் மோடி கிட்டே எப்படி போய் நம்ம கேட்க மேடம்? அப்படி இல்ல மேடம். மோடி என்ன பண்ணிருக்காரு? ஈரான் என்ன பேசியிருக்காரு? ஏன் இப்ப கேஸ் வந்து இப்ப மோடி சொல்லிட்டாருல, லாக்டவுன் போட போறோம் திரும்ப. நேத்து பார்லிமெண்ட்ல சொன்னாரு கேஸ் தட்டுப்பாடு வரப்போகுது, லாக்டவுன் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுது. அதான் சொன்னார், லாக்டவுன் மாதிரி கொரோனா டைம் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்போகுது. புரியுதா உங்களுக்கு? ஒரு முடக்கம் ஏற்பட போகுது. கேஸ் கிடையாது, எல்பிஜி கிடையாது, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரும்னு சொல்லிட்டாருல. இத பத்தி நீ அறிக்கை விட்டியாடா நீ முதல்ல? அவர் சொல்லிட்டாரு மக்கள் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோன்றாரு மோடி. மோடியும் மத்திய அரசும் ப்ரிப்பேர்டா இருக்கா இல்லையா? மக்களுக்கு கேஸ் கொடுக்க, எல்பிஜி கொடுக்க, பெட்ரோல் கொடுக்க, டீசல் கொடுக்க. அப்படிதான் நம்ம கேட்கணும். இல்ல அவங்க ப்ரிப்பேர்டா இல்ல அப்படிங்கறதுனால தான் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். நான் எதுக்கு உன்னை ஓட்ட போட உட்கார வச்சிருக்கேன் மத்திய அரசுல? உன்னை எதுக்கு பிரதமர் ஆக்கியிருக்கேன்? நீ ப்ரிப்பேர்டா இருக்கணும்ல. சொல்ல புரியுதா உங்களுக்கு? உன் வெளியுறவு கொள்கை என்ன? ஈரான் மேட்டர்ல என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்க? இஸ்ரேல போய் எதுக்கு அப்பான்னு சொன்ன? அதான் ஈரான் உன்னை போட்டு மிதிக்கிறான். உண்மையாலே நான் சொல்றது, இஸ்ரேல போய் எதுக்கு உன் அப்பேன்னு சொன்ன? நீ இஸ்ரேலுக்கு பிறந்தியா நீ? நான் கேக்குறேன், யாருக்கு பிறந்த நீ முதல்ல? இஸ்ரேல போய் எதுக்கு அப்பான்னு சொன்ன நீ மோடி? எதுக்கு போய் பெஞ்சாமின் நெட்டானியோட அவ்வளவு உறவு வச்சிருக்க நீ? ஏன் வார கண்டம் பண்ண மாட்ற? போர் நடக்குது இல்ல, வெஸ்ட் ஏசியா முழுக்க இன்னைக்கு வந்து கபலீகரமா இருக்குல்ல. அமைதி நிலவ வேண்டும், உடனடியாக போரை நிறுத்துங்கள். தைரியமான ஆளா அந்த மோடியை சொல்ல சொல்லுங்க. நீ அதை விடுங்க மேடம். மோடி சொல்ல மாட்டார் மேடம். அவர் ஜூயிஸ் இஸ்ரேலோட ஒரு கைக்கூலி.
பார்ப்பன கைக்கூலி, அவர் அப்படிதான் இருப்பாரு. பிராமண கைக்கூலி விட்டுருங்க நீங்க, அவரை என்னை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ம். நீ அதை பத்தி என்ன ஸ்டாண்ட்? உன் ஸ்டாண்ட் தமிழ் போராளின்றல, உலக தலைவன்றல, உன்னை நீ உலகத்திலே எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்றல, ம். தமிழர்கள் அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வெஸ்ட் ஏஷியால கல்ஃப்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ம். இதை பத்தி ஒரு நிலைப்பாடு என்ன? எல்பிஜி சிலிண்டர் பத்தி, பெட்ரோல் டீசல் இப்ப தட்டுப்பாடு ஆக போகுது, ஸ்டார்ட் ஆயிருச்சு. ம். இப்ப நீங்க கேஸ் புக் பண்ண வரமாட்டேங்குது. இதை பத்தி விஜய் நிலைப்பாடு என்ன? ஏதாவது ஒரு அறிக்கை விட்டியா நீ மத்திய அரசு எடுத்து? ஈரான் போரை நிறுத்துங்கள், உலக அமைதி திரும்பட்டும் பேசுறியா நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுறீங்களா? நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதுறாருல, அறிக்கை விடுறாருல, போரை நிறுத்துங்கன்னு சொல்றாருல. இல்ல அவரு நேஷனல் நியூஸே பேச மாட்டாரு, இன்டர்நேஷனல் நியூஸ் எப்படி இல்ல பேசுறாரு? மேடம், அதுதான் நான் சொல்றேன். நீ தக்கூரிடா, நீ ஸ்டேட் நியூஸும் பேச மாட்டேன், நேஷனல் நியூஸும் பேச மாட்டேன், இன்டர்நேஷனல் நியூஸும் பேச மாட்டேன். நீ ஆணியே புடுங்க வேணாம், போய் வீட்டுக்குள்ள உட்காரு நான் சொல்றேன். அதையும் மீறி வெளியே வந்தாரு அப்படின்னா நீங்க எல்லாம் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நான் நேத்து ஒரு இதுல அதுதான் சொல்லிருக்கேன். மேடம், நீ வெளியே வர வேணாம், நீ ஆணியே புடுங்க வேணாம். ஏன்னா தேவையில்லாத ஆணி தான் நீ புடுங்குவ. தயவு செய்து நீ நீலாங்கர வீட்டுக்குள்ள, பட்டணம்பாக்கம் வீட்டுக்குள்ள போய் இரு. ஓகே. யார் தின்னுபிட்டு தூங்கு, படங்க வாய்ப்பு கிடைச்சா நடி, சம்பாரி, இன்னும் 10,000 கோடி சம்பாரி. எங்களை பெணமாக்காத, எங்களை நாசமாக்காத. ஓகே. புரியுது நான் சொல்றேன். இல்ல வெளிநாடு கிட்ட ஓடி போயிரு, தமிழ்நாட்டை விட்டு. நீ தயவுசெய்து தமிழ்நாட்டுல இருக்காது. தமிழ்நாடு இருக்கிறதே எங்களுக்கு சாபக்கேடா இருக்கு. எங்களால நிம்மதியா வாழ முடியல உன்னால. உன் கட்சிக்காரனாலையும், தாவேகா அணில் குஞ்சுகளாலையும் விசில் அடிச்சுக்கிட்டே கிடக்காங்க. ஏன்னா அந்த ஜாம்பி கூட்டம், சைக்கோ கூட்டம், சீரியல் கில்லர் கூட்டத்தால எங்களால நிம்மதியா வாழ முடியல. நீங்க ராங் டர்ன் படம் பார்த்திருக்கீங்களா? ராங் டர்ன், இந்த ஹாலிவுட்ல நிறைய படங்கள் இருக்கு. ராங் டர்ன், சில அமானுஷ்யமான இந்த ஈவில் படங்கள்லாம் இருக்கும், ஜாம்பி படம். அப்புறம் ட்ரெயின் டு பூஷன் ஒரு படம் இருக்கு, கொரியன் பிலிம். இந்த படங்களை ஃபுல்லா நீ போட்டு பாருங்க மேடம். நீங்க இந்த கொரியன் பிலிம்ஸ் நிறைய ஜாம்பி படம் விஜய் ரசிகனுங்க. தமிழ்நாடு இருக்க மக்கள், பெண்கள், மாணவ இளைஞர்கள் ஃபுல்லா அந்த ஜாம்பி படங்கள், சைக்கோ கில்லர், சீரியல் கில்லர் படங்களை பாருங்க. அதுல வரக்கூடிய அந்த கேரக்டர் வரும் பாத்தீங்களா, அந்த ராங் டர்ன்ல ஒரு 10 சீரியல் கில்லர் இருப்பானுங்க. அந்த மாதிரி இருந்தாம இருந்த தாவேகா ரசிகனுங்க, விஜய் ரசிகனுங்க. எனக்கு அவ்வளவு கொலை மிரட்டல். ஓப்பனா நான் சொல்றேன், இன்ஸ்டாகிராம்ல, சோசியல் மீடியால, வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல, பேஸ்புக்ல எல்லா தளத்திலையும் எனக்கு கொலை மிரட்டல். என்னை அவ்வளவு கெட்டவனத்தையா பேசுறான், என் குடும்பத்தை அவ்வளவு கெட்டவனத்தையா பேசிட்டு இருக்கான், டெய்லி பண்றான். என்னோட யூடியூப் வீடியோஸ் ஃபுல்லா கமெண்ட் அவன் போடுறான். அவ்வளவு கொச்ச கொச்சையான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள். உன்னை கொலை செய்வோம், படுகொலை செய்வோம், உன்னை விடமாட்டோம். இல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸா இல்ல அபியூஸ் வாரியர்ஸானே தெரியாது. இல்ல அதுதான் விர்ச்சுவல் வாரியரா அபியூஸ் வாரியரா தெரியல. மனுஷனே கிடையாது மட்டும் தெரியுது எனக்கு விஜய் மாதிரி. ஓகே. விஜய் எப்படி இந்து கிடையாது, முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது, மனுஷன் கிடையாது நான் சொல்றேனோ, அது மாதிரி இவர்கள் மோசமானவர்கள், அயோக்கியர்கள். எனக்கு அந்த ராங் டர்ன் படம் தான் ஞாபகம் வருது. கொரியன் பிலிம், ஜாம்பி படங்கள், சீரியல் கில்லர் படம், சைக்கோ கில்லர் படங்கள், சைக்கோபாத் படம் நிறைய இருக்குது. நீங்க அந்த படங்கள் ஃபுல்லா வரிசை லிஸ்ட் போட்டு பாருங்க. அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே விஜய் ரசிகனை கம்பேர் பண்ணுங்க, அப்படியே ஒத்து போகும் அந்த கேரக்டர். இவங்க வச்சு நான் ஒரு படமே எடுக்கலாம் தான் இருக்கிறேன். விஜய் ரசிகனை வச்சு, விஜய் ரசிகனுங்க அணில் குஞ்சுகளை வச்சு ஒரு சைக்கோ கில்லர், ஜாம்பி, ஒரு சீரியல் கில்லர் படங்கள் நான் எடுக்கலாம். எடுத்தேன்னா உலக லெவலில் ஹிட் ஆயிருந்த படம், பல கோடி நான் சம்பாரிச்சேன். சீரியஸா விஜய் படத்தோட மெகா ஹிட் ஆயிருந்த படம். அந்த லெவலுக்கு இவங்க சைக்கோவா இருக்காங்க, ஜாம்பியா இருக்காங்க, மென்டலா இருக்காங்க, சீரியல் கில்லரா இருக்கானுங்க, சைக்கோபாத்தா இருக்கானுங்க, மனநலம் பாதிக்கப்பட்டா இருக்கானுங்க விஜய் ரசிகனுக்கு. இவனுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து மேடம். இல்ல நீங்க விஜய் ரசிகர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு சொல்றீங்க. ஆனா ஆதிவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு எதிராக எப்பவுமே எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்தாலுமே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ அவங்கதான் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அதனாலதான் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் திட்டுறேன்னா சாட்சி, ஆதாரங்கள், ஆவணங்கள், டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், நடந்த சம்பவங்கள், நிகழ்வுகள், என்ன நடந்துட்டு இருக்குது, களத்துல நடந்தது, ஒருத்தர் இறந்து போனது, நல்லக்கண்ணையா நிகழ்வுல படம் நடந்துகிட்ட விதம், சிவதிலீபனுக்கு அஞ்சலி செலுத்தாதது, நான் சாட்சிகளோட பேசிட்டு இருக்கேன். நடந்த இன்சிடென்ட்ஸ், சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன், டே பை டே நடக்கிற ஈவென்ட்ஸ், நடக்கிற உலக பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், தேசிய அரசியல் பிரச்சனைகள், தமிழக அரசியல் பிரச்சனைகள், அதுக்கு விஜயோட நிலைப்பாடுகள், அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈரான் இஸ்ரேல் வாருக்கு விஜய் நிலைப்பாடு என்ன? நரேந்திர மோடி இந்திய மத்திய அரசு இதை எப்படி கையாண்ட விதம் சரியா தவறா? இது விஜய் நிலைப்பாடு என்ன? ஜெய்சங்கரோட நிலைப்பாடு அவர் சொல்றாரு ஒரு கருத்து, அதுக்கு விஜயோட எதிர்வினை என்ன? தயவு செய்து நீ நரேந்திர மோடி, அமித்ஷா, RSS, பாஜக மட்டும் நீ எதிர்த்து பேசிடுறான். நான் வழக்கரை தொழில் விட்டு போயிடுறேன், அரசு விட்டு போயிடுறேன், தமிழ்நாடு இந்தியாவை வெக்கேட் பண்ண கிளம்பிடுறேன், அமெரிக்கா போயிடுறேன். நான் ஓபனா சொல்றேன் மேடம், சவால் மேடம் விஜய் ரசிகனுக்கு, விஜய்க்கு ஒரு சவால் மேடம். தாவேகா அணில் குஞ்சுகள், தாவேகா நிர்வாகிகள், தாவேகா தக்குரிகளுக்கு சவால் விடுறேன். நரேந்திர மோடி, அமித்ஷா, RSS, பாஜக 3% பிராமண பார்ப்பன கும்பல், பார்ப்பனிய பாசிசம், இந்திய ஒன்றிய மத்திய அரசு, இதை மட்டும் எதிர்த்து விஜய் பேசிட்டான்னா, அறிக்கை விட்டான்னா, மேடையில பேசிட்டான்னா, நான் தமிழ்நாடு இந்தியா வெக்கேட் பண்ணி அமெரிக்காவுக்கு போறேன். ஓபனா பதிவு பண்றேன். நீங்க சொல்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் இந்த உட்கட்சி குழப்பங்கள் இருக்கு இல்லையா, இது தாவேக்காவில நம்ம அதிகமா பார்த்துட்டே இருக்கிறோம். இப்ப சமீபத்துல கூட 5 கோடி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவேக்காவினரே இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாண்டிச்சேரியில, மதுரையில 26 லட்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த புகார்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. மேடம் நான் ஓபனா சொல்றேன், தாவேக்கா நிர்வாகிகள், தாவேக்கா அணில் குஞ்சுகள், தாவேக்கா கட்சிக்காரன், தாவேக்கா தக்குரி தலைவர் விஜய், புஷி ஆனந்த், மணி கிரெடிட் ஆனாதான் அங்க வேலையை நடக்கும்.
இதுக்கு மேல சொல்ற வார்த்தையே கிடையாது. பணம், பதவி, அதிகாரம், உலக இன்பம், உலக லௌகீக வாழ்க்கை, இந்த 5க்குள்ளதான் தாவேகா. அவங்களுக்கு பணம் வேணும், அதிகாரம் வேணும், உலக இன்பம் வேணும், பதவி வேணும், உலக சுகபோக லௌகீக விஷயங்கள் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும். அது எந்த கெட்ட பழக்கம் வேணாலும் இருக்கட்டும், நீங்க போட்டுக்கோங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நீங்களே டேஷ் போர்டை ஃபில் பண்ணிக்கோங்க என்ன வேணாலும். இதுக்குதான் அவங்க தாவேகால இருக்காங்க, தாவேகா கட்சி நடத்துறாங்க, தாவேகால வசூல போடணும். காசு இல்லாம தாவேகால வேலை நடக்காது. தயவுசெய்து நீங்க தயவுசெய்து விஜய் ரசிகனுக்கு புரிஞ்சுக்கோங்க, நம்பி ஏமாறாதீங்க. உங்க நல்லதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். நீ காசு கொடுக்காம உனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டான், காசு கொடுக்காம உனக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டான் கட்சியில. நீ காசு கொடுத்தாலும் ஜாதி பார்ப்பான். நீ எஸ்சி எஸ்டியா உனக்கு வேற மாதிரி நடத்துவான், உன்னை ஓபிசியா உன்னை வேற மாதிரி நடத்துவான். ஏழை பணக்காரனா அந்த வர்க்க பிரிவினையும் இருக்குது தாவேகால. ஏழைய ஒரு மாதிரி நடத்துவான், பணக்காரன் ஒரு மாதிரி நடத்துவான். காசு இருந்தாதான் அங்க வேலை. புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து லட்சங்களையும் கோடிகளையும் கொடுத்தாதான் எம்எல்ஏ சீட்டு, லட்சங்களையும் கோடிகளையும் கொடுத்தாதான் கட்சியில பொறுப்பு, மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, கிளை பொறுப்பு, நகராட்சி பொறுப்பு, எல்லா பொறுப்புமே உங்களுக்கு. சென்னை டு கன்னியாகுமரி இதான் ரூல். காசு நீங்க கொடுக்கல, நீங்க ஏழையா இருக்கீங்க, நீங்க வறுமையில இருக்கீங்க, ஆனா விஜய் ரசிகனா இருக்கீங்கன்னா உங்களை மதிக்க கூட மாட்டான், நாயை விட கேவலமா நடத்துவான் உங்களை. இதான் உண்மை. இதுக்கு மேல நான் ஓப்பனா பேச முடியாது. விஜய் ரசிகனுக்கு போராடினாங்க பாத்தீங்களா பனையூர்ல, கரெக்ட். அந்த ரசிகன் எப்படிப்பட்டவனுங்கன்னா உண்மையிலேயே விஜய் ரசிகனுக்கு காசு இருக்காது, பல கோடிகள் இருக்காது, பதவிகள் இருக்காது, அவங்க கிட்ட வறுமையில இருப்பானுங்க, மிடில் கிளாஸா இருப்பானுங்க, ஏழையா இருப்பானுங்க, இல்ல பணக்காரனா கூட இருப்பானுங்க. ஆனா வந்து அவனுங்கிட்ட வந்து அவங்க எதிர்பார்க்கிற அந்த காசையோ நீங்க ஜாதியா நீங்க இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டான் பொறுப்பு. நான் கேட்கிற பட்டியல் சமூகம் எத்தனை பேர் பொறுப்பு போட்டிருக்க? எஸ்சி நீ எப்படி நடத்துற கட்சிக்குள்ள சொல்ல வேணாம் ஓப்பனவா? தாவேகாக்குள்ள தீண்டாம இருக்கு, எஸ்சி மதிக்க மாட்டாங்க தாவேகாக்குள்ள, இதுதான் உண்மை. ஓப்பனவே நான் சொல்றேன், தாவேகாக்குள் ஜாதி இருக்கிறது, தீண்டாம இருக்கிறது. ஏன் நான் கேக்குறேன், தாவேகால முக்கியமான உயர் பொறுப்புகள் நீங்க எஸ்சி கொடுங்க உடனே. எனக்கு அதான் ஆசை. இல்ல இப்போ ஊழல் செய்யறாங்க, காசு கேக்குறாங்க அப்படின்னா குற்றச்சாட்டு வெளிப்படையா வருது. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு இன்னும் தாவேகாவினர்கிட்ட இருந்து வரவே இல்லையே மேடம். அப்படி எப்படி நீங்க சொல்றீங்க? ஜாதி பார்க்கப்படுது தாவேகால, ஜாதி பார்த்தா பொறுப்புகள் வழங்கப்படுது, ஜாதி பார்த்தா எம்எல்ஏ சீட் வழங்கப்படுது, தீண்டாமை இருக்குது தாவேகாக்குள்ள. நான் ஓப்பனாவே நான் சொல்றேன், பதிவு பண்றேன். ஓப்பனா நான் சாட்சிகளோட நான் பதிவு பண்றேன். நான் இதான் உண்மை. நீங்க பணம் இருக்கணும், நீங்க ஜாதி எல்லாம் பாப்பாங்க தாவேகால, பார்த்தா உங்களுக்கு எல்லா பொறுப்பும் கொடுக்கப்படுது. ஜாதி எல்லாம் பார்க்காம எல்லாம் தாவேகால ஒண்ணும் கிடையாது. தாவேகால தீண்டாமை இருக்கு, அந்த தீண்டாமையை நான் வந்து எதிர்க்கிறேன், கடுமையா நான் வந்து எதிர்க்கிறேன். எனக்கு வந்து தாவேகால இருக்கக்கூடிய எஸ்சி சமூகத்தை சேர்ந்த தோழர்களுக்கு முக்கியமான உயர் பொறுப்புகள் தரப்படணும். தாவேகா நிர்வாக குழு இருக்குல்ல, உயர் நிர்வாக குழு, அதுல எனக்கு எஸ்சி தோழர்களுக்கு முக்கிய பொறுப்பு தரணும். இது பண்ண முடியுமா விஜயால? செங்கோட்டையன், ஆதவர்ஜனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார், டாப்ல இருக்காங்கல்ல, அருண்ராஜ் எல்லாம் இருக்காங்க, ராஜ்மோகன் இருக்காங்கல்ல, லயோலா மணில இருந்து எல்லாம் இருக்காங்கல்ல, பெலிக்ஸ் ஜெரால்டு, சத்யகுமார், அப்படியே வரிசையா இருக்காங்க இல்ல. இந்த டாப் போஸ்ட்ல எஸ்சி சேர்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு முக்கிய பொறுப்பு தர முடியுமா? எனக்கு வந்து சமூக நீதி வேணும் மேடம். எனக்கு எல்லாருக்கும் சமமா இருக்கணும். என்னைய பொறுத்தவரை என் நிலைப்பாடு அதுதான். ஜாதியே கிடையாது, பணத்தெல்லாம் பார்க்க கூடாது, மெரிட் தான் பார்க்கணும், திறமையை தான் பார்க்கணும். இப்படி தாவேகால பொறுப்பு தர முடியுமா? விஜய்க்கு நான் சவால் வர்றேன், பகிரங்க சவால். தாவேகா நிர்வாகிகள் சவால் வர்றேன். என் சவாலை நீங்க இது பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் வைக்கிற கோரிக்கை நீங்க அமல்படுத்துங்க. பணம் பார்க்க கூடாது, ஜாதி பார்க்க கூடாது, எம்எல்ஏ சீட் தரணும், கட்சியில பொறுப்பு தரணும். இதை பண்ண முடியுமா தாவேகால? நான் சொல்றேன், புசியானதே பார் வச்சிருக்காரு மேடம் பாண்டிச்சேரியில. புசியானதே காசு கிரெடிட் ஆனதா அவங்க போஸ்டிங்கே போடுவாரு, புசியானது சைனே போடுவாரு. பார் வச்சிருக்கிறதுல ஒரு விஷயமா மேடம்? பாண்டிச்சேரியில பார் வச்சா அப்ப எங்க பார் வச்சா எல்லாருக்கும் ஊத்தான கொடுக்குறாங்க. பார் தானே பல பேர் வாழ்க்கை நாசமாக்குது. சரக்கு, கஞ்சா, போதை, சிகரெட் தானே பல பேர் வாழ்க்கை நாசமாக்குது. ஏன்னா நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க, பார் பாண்டிச்சேரி வச்சா என்ன பிரச்சனைன்றீங்க? அப்படிலாம் கிடையாது. நீ கட்சி நடத்துற, நீ கட்சியில இருக்க, ஒழுங்கா பார் நடத்தாத, மூடு பார் இழுத்து. அப்ப எதுக்கு மதுவை பத்தி பேசிட்டு இருக்க? போதையை பத்தி எதுக்கு நீ பேசுற? மதுவை பத்தி எதுக்கு நீ பேசுற? மாத பத்தி நீ எதுக்கு நீ பேசுற? பேசக்கூடாது. நீ ஒழுங்கா இருந்தா என்னை கை காமிச்சு நீ என்ன குற்ற சுமத்து. நீ ஒழுங்கா இருந்து பேசு, அறிவுரை பண்ணு ஊருக்கு. நீயே வந்து ஒழுங்கா இல்ல நீ, அப்ப நீ வந்து ஊரை பத்தி பேசாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? எனக்கு நீ காட்ட நீ பெர்ஃபெக்ட்டா பேண்ட் ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணி ஜென்டலா இருந்தா நீ ஜென்டலா இருக்க பேசு. நீ திருப்ப எங்கள திருப்பன்னு சொல்லாத. புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து when you are good you say us to be good, when you are bad you don't have any right to say us to be good. புரியுதா உங்களுக்கு? we also will be bad. இதான் நான் ஸ்டாண்ட். ஓகே சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தயவுசெய்து பார சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நீங்க பார்னா பலான பார் நடத்திட்டு இருக்காங்க. ஓபனா பேசினா அசிங்கமா மேடம். நீங்க தயவுசெய்து வாய கலராதீங்க. பலான பார் நடந்துட்டு இருக்காங்க அங்க பவுச்சேரியில. புரிஞ்சுக்கோங்க. நான் ரீசெண்டா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.